தம்பி விஜயகுமார் ஐயா அவர்கள் குரு ஆஸ்ட்ரோ ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தில் இப்போ இது 5வது 3வது மாதாந்திர கருத்தரங்கம் சிறப்பாக திருச்சி மாநகரில் வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நம்மளை பேசுவதற்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்திருக்கேன். இந்த ஒரு சங்கம் இப்போதான் இளமையாக புதுமையாக மலர்ச்சியாக செயல்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஐபிகள் அவருக்கு உற்சாகத்தையும் நாங்கெல்லாம் பக்கத்துணையா இருக்கிறோம்னு சொல்லி ஒரு தைரியத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த சங்கம் எப்படின்னா சில பயிர்கள் எல்லாம் கொஞ்சம் அரைக்குறையா தண்ணி மழை அப்படியே தான் வரும். இது எடுத்த உடனேயே வேணுங்கிற உரம் மழை தண்ணி எல்லாம் நிறையாவே இருக்குது. ஆகையினால செழிப்பாகவே ஆரம்பமே நல்லா வந்துகிட்டு இருக்கு. அப்ப விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் மிக சிறப்பாக வெற்றி நடை போடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்ப சாரங்கள் அடிப்படையில் நம்ம பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் எப்படின்னா பிரபஞ்சம் நம்மளோட டைப் போட்டால் தான் சொல்ல முடியுங்க. பிரபஞ்ச சக்தி இல்லாமல் ஜோதிடம்லாம் சொல்ல முடியாது. சும்மா படிக்கலாம், அவர்கிட்ட படித்து இவர்கிட்ட படித்து 10 நோட்டு 20 நோட்டு வாங்கி அடிக்கடிக்க வைக்கலாமா வழியா மைண்டில் அடிக்க வச்சாதான் ஜாதகம் சொல்ல முடியும். இல்லைனா நான் அவர்கிட்ட படித்தேன், அவர் பக்கத்திலே இருந்தேன், அவர் வீட்டுக்கு போனேன், அவர் கார்லேயே பக்கத்தில் உட்காந்துருந்தேன், அதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாது. பிரபஞ்சம் நமக்கு சம்பந்தங்கள் வந்தாதான் ஜோதிடம் நம்மளால சொல்ல முடியும். அதை அப்போ அவ்வப்போது எடுத்து கொடுக்கணும். இப்போ நான் கிளாஸு சாயங்காலம் 7 மணிலேருந்து 9 மணி வரையிலும் நடத்துவேன். 7 பேர் படிக்கிறாங்க, பக்கத்தில் கசகசன்னு சத்தம் கேட்குது. இவங்க 7 பேர் கேட்குறாங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இப்போ டியூஷன் எதாவது சொல்லித்தராங்களான்னு கேட்டாங்க. இல்லை, ஒரு பாம்பு அடிச்சுட்டு நம்மகிட்ட காட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக பாம்பு அடிச்சுட்டு நம்ம ஆஃபீஸுக்கு முன்னாடி காட்டிட்டு போகிறாங்க. எங்கள் ஒய்ஃப் நானும் காலையில் 8:15 சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். மத்தியானம் 1:30 மணிக்கு ரெடியாரு. சேலத்தில் இருந்து ஒரு இலவு காரியம் வருது, போகணும்னு நான் சொல்லிட்டேன். வாய் வச்சுட்டு கம்முனருன்னு சொல்லிடுச்சு. வேலைக்கு போயிட்டாங்க அவங்க. கரெக்டாக மணி 12:45 சேலம் அரிசிபாளையத்தில் அவங்க அத்தை மக இறந்துட்டாங்க. அந்த அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடியே பிரம்மஞ்சம் எனக்கு உணர்த்திருச்சு. அப்புறம் அவங்க 1 மணிக்கு திருப்பி நாங்கள் 2 பேரும் போய் காரியத்தாட்டன் பண்ணிட்டு நைட்டு 12:45 தான் கரூர் சேர்ந்தோம். இப்போ இது 2 சாம்பிள் மட்டும் சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி மிராக்கலான விஷயம் நிறைய நம்மளுடைய லைஃப்ல நடந்திருக்குதுன்னா இறைவன் என் கூட இருக்கிறான்னு நானே நான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், உணர்ந்துக்கிட்டேன். அதனால யார் எதை சொன்னாலும் என்ன பண்ணாலும் நான் அதை மைண்ட் பண்ண மாட்டேன். காரணம் எனக்கு தான் பின்னாடி தான் இவ்வளோ பேர் இருக்காங்களே, அதனால நான் அதெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டேன். இப்போ வளரும் ஜோதிடர்கள் ஒரு 4 நாளைக்கு பலன்களை சொல்லி சரியா வந்துருச்சுன்னா கொஞ்சம் வேகமாக போறாங்க வராங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா ஜோதிடம் பிரசன்னம், அதே மாதிரி எண்கணிதம், அப்புறம் அந்த ஆருடம், இது மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்குது. வாஸ்து எல்லாமே இருக்குது. இவ்வளவு விசேஷங்களை எது கட்டுப்பட்டதுன்னா பிரபஞ்சத்துக்கு கட்டுப்பட்டது. இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதத்துக்கு கட்டுப்பட்டது தான் இது அத்தனையுமே. இது மீறினது எதுவும் கிடையாது. வாஸ்து பார்த்து வீடு கட்டுறாங்க, நியூமராலஜில பேர் வச்சு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஆர்வடத்துல உனக்கு என்ன நடக்குங்கிறது சொல்றாங்க. இவ்வளவும் சொல்லியும் ஒரு சுனாமி மாதிரி ஒரு இது வரும்போது அங்க அத்தனையும் வாரி அடிச்சுக்கிட்டு போயிடுது. வாஸ்து பார்த்த வீடும் காலி, நல்ல பேர் வச்சவனும் காலி, கோயில் கட்டின அந்த கோயில் சாமியும் காலி, சாமி பூதம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும் பிரபஞ்சம். பிரபஞ்ச சக்திக்கு நிகரான சக்தி உலகத்துல எதுவுமே கிடையாது. நம சிவைய பெரியவர்களை நம்ம உயர்திருன்னு போடுற மாதிரி ஓம் நம சிவைய இந்த 5 மட்டும் நம்ம உள்ளார ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை எதிர்நீச்சல் போடக்கூடாது. இப்ப எதிர்நீச்சல் போட்டதுனால வந்த விளைவுகள் பெரிய போதாகாரமான விளைவுகள் வருது. விருச்சிக ராசியில ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது, செவ்வாய் கோச்சாரத்தில் அந்த இடத்துல வரும்போது இந்த உலக மக்களுக்கெல்லாம் கேடு விளையக்கூடிய ஒரு காலம். காலபுருஷனுக்கு மரணக்காரகன் ராகு பகவான் 8ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு. ஒவ்வொரு வருடமும் பாருங்க கார்த்திகை மாசம் தான் மரணங்கள் அதிகமா நடக்கும். பார்த்துருக்கிறீங்களா? வாட்ச் பண்ணி பாருங்க, பேப்பர்லயே பாருங்க, ஒரு மாசத்துக்கு எத்தனை மரணம்னு பாருங்க, கார்த்திகை மாசம் மட்டும் எத்தனை மரணம்னு பாருங்க. காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல ராகு உச்சம் பெறுவதனால அப்பதான் மரணம். மரணக்காரகனோட கொலகாரன் செவ்வாயும் ஆயுள்காரகனுடைய நட்சத்திரத்தில் அங்க நிற்கும் போது எத்தனை கோடி மக்கள் இறக்க போறாங்கன்னு தெரியாது. உலகம் காலி ஆக போகுது. அதுக்கு உண்டான வேலைகளை மகாபாரதம் பார்க்கறவங்களுக்கு தெரியும், விஷ்ணு என்னென்னலாம் பண்ணுவார்னு சொல்லி. முசுகுந்த முனிவர்கிட்ட போய் நிற்பார், காளீஸ்வரம் வருவான் அவனை கொல்றதுக்கு. இவரே ஓடி ஒளிவாரு. சக்கரம் வச்சுக்கிட்டு ஏன் போய் ஒளியணும், இவரை விட அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாருன்னு அவர் உணர்ந்தாரு.
அவரு சண்டைக்கு போக மாட்டார். அவர் தான் ஞானத்திலேயே வந்து எல்லாமே பண்ணிட்டு வரல. முசுகுந்த முனிவர் வந்து அவர் வருஷ கணக்குல வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் போய் அந்தாண்ட ஒண்டிக்கிட்டாரு. அவருடைய போர் அவர் மேல போத்திட்டு அவரை இவர் எட்டி உதைச்சாரு. இப்படி இப்படினாரு. 2வது உதையில முழிச்சு பார்த்தாரு. அவர் கண்ணு பட்ட உடனே அப்படியே சாம்பல் ஆயிட்டாரு அந்த காளீஸ்வரன். அப்புறம் கிருஷ்ணா வந்த வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேட்க, முடிஞ்சது சாமி. அவருக்கு தெரியும் இவரு தெய்வம் தான் வந்திருக்குதுன்னு சொல்லி. முடிஞ்சுதா? இப்ப வந்து அந்த 3 பேர்த்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம், வஜ்ராயுதம், அதே மாதிரி இந்த சக்கரம், சுதர்சன சக்கரம், இதெல்லாம் வந்து ஒரு வலிமையான ஒரு இது. அதாலேயே அழிக்க முடியாத அளவுக்கு அவன் வர வாங்கிட்டு வந்து அந்த எப்படி முடிக்குதுன்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு தியானத்துல இருந்து அந்த தியானத்தின் மூலியமா அவன் வந்து கொண்டு இருக்கான். இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் மேல தடை விட்டா அவன் உடம்பு வைரமாயிடும், அவனை வந்து கொல்ல முடியாதுன்னு சொல்லி அவங்க அந்த காந்தாரி வந்து அவ்வளவு நாளா கண்ணை கட்டிக்கிட்டு இருந்த பவர் எல்லாம் வந்து அவன் மேல தடவிட்டு வரும்போது இவர் கரெக்டா போய் சொல்லுவார், அம்மாவுக்கு முன்னாடி அம்மனமா நிக்க கூடாது, அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு சின்னதா ஒரு இலைய வச்சு கட்டிட்டு போயான்னு சொல்லி சொன்னார். தடவிட்டே வரும்போது இது பட்ட உடனே அந்த அம்மாவனுடைய இதுவும் போயிடுச்சு, இவனுக்கு அதுக்கு கீழே கிடைக்கிறதும் போயிடுச்சு. அப்ப கடைசியில அடிக்கும் போது அவன் சாவே மாட்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. யாரு சொல்லியும் வந்து அடிச்சாலும் அவன் வந்து சாக மாட்டான். ஆனா அது வந்து மகாபாரதத்துல இருட்டடி பண்ணிட்டாங்க. அவர் வந்து மகாவிஷ்ணு தான் சொல்லுவார், சபாஸ் பீமான்னு சொல்லி தொடையை தட்டுவார். சரி மாமா வந்து சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தொடைய அடிப்பான், ஒரே அடியில காலி. புரியுங்களா? ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் எவ்வளவுக்கு இன்வால்மெண்ட் ஆகியிருக்கிறாரு. என்னுடைய லைஃப்ல, உங்களுடைய லைஃப்ல, என்னுடைய லைஃப்ல அது எப்படி வருதுன்னு இம்மியா நான் வந்து பொருத்தி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன் நான். அப்ப ஒரு மனுஷன் கெடவனா நல்லா இருப்பானா அப்படின்னு நான் கூட பழகிறத வச்சுக்கிட்டே நான் சொல்லிடுவேன். அப்பதான் நம்ம ஆரம்பத்துல சொல்லியிருக்காங்க, கெடுவான்னு கேடு நினைப்பான்னு சொல்றாங்கல்ல. அவன் கெட போறவனா இருந்தா அவன் கேடு நினைச்சுக்கிட்டு தான் இருப்பான். வாங்க, பார்த்த உடனே சொல்லிடலாமா சொல்ல வேணாமா? பார்த்த உடனே சொல்லிடலாம். மனம் அது தூய்மையா இருந்ததுன்னா வாழ்க்கையில உலகத்துல அத்தனை பேரையும் ஜெயிச்சிடலாம். நமக்கு மரியாதை புகழ் தானா தேடி வந்துடும். மனசு தூய்மையாக இருக்க வேண்டும், வேற எதுவும் தேவையில்லை. அது மட்டும் சரியா இருந்தா போதும். அதுக்கு அடுத்தது இப்ப வந்து நம்ம சொன்னோமில்ல, அந்த எல்லாமே அந்த பிரபஞ்சத்துக்குள்ளாரதான் அடங்கி இருக்குது. வணக்கம் ஐயா. பிரபஞ்சத்துக்குள்ளாரதான் அடங்கி இருக்குது. அதனால நம்ம அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம். நம்ம நிறைய கத்துருக்கும் போது வெளிப்படையா சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு 5% அடக்கி வசிக்கிறது நல்லதுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்றேன். சரியா? இப்ப நமக்கு வயிற்றுக்குள்ளார செப்டிக் டேங்க் இருக்குதா இல்லையா? யூரின் டேங்க் இருக்குதா இல்லையா? இன்னொரு டேங்க் இருக்குதா இல்லையா? உடம்பு சரியில்லைன்னா அதை மாற்றி வச்சா சரியாப்படுமா? சிந்திக்கணும். அது மாற்றி வச்சா மட்டும் சரியாயிடுமா? ஆகாது. ஆனா ரூல்ஸ் அப்படி இருக்குது. செஞ்சா நல்லதுன்னு நம்ம சொல்றாங்க, செய்வோம். எதிர்க்கு மேற கருத்துக்கு போகக்கூடாது. பாசிட்டிவ்க்கு நம்ம போறது நமக்கு நல்லது. கரெக்டுங்களா? சரி, இப்ப நம்ம வந்து இந்த சாரங்கள் அடிப்படையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஜாதகம் சொல்றேன், நோட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, எதை வேணாலும் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேப்பர் பேனெல்லாம் வச்சோம்னா ஜாதகம் சொல்ல முடியாது. இவ்வளவு பெரிய சாமி, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 போன் வருது, நான் என்ன 6 போன் வருது, நான் பெரிய சாமி, நீங்க தான் பெரிய சாமி. 22/3/2000 ஆண் ஜாதகம். யாராவது ஒருத்தர் வேணா போட்டுக்கோங்க. இரவு 7 மணிக்கு பிறந்திருக்காரு, மணப்பாறையில பிறந்திருக்கிறாரு. போட்டுக்கிட்டீங்களா? யாராவது கம்ப்யூட்டர்ல ஒருத்தர் மட்டும் போடுங்க. 22/3/2000 ஆண் ஜாதகம், இரவு 7 மணிக்கு பிறந்திருக்கிறாரு, மணப்பாறை. நீங்க ஒண்ணு கணிக்க வேணாம், நான் சொல்றதை மட்டும் அப்படியே எழுதிட்டு வந்தீங்கன்னா போதும். லக்கணம் வந்து கன்னி லக்கணம். 4ல வந்து சந்திரன், 5ல வந்து கேது, 6ல வந்து சுக்கிரனும் புதனும், 7ல சூரியன், 8ல செவ்வாய், சனி, குரு, 11ல வந்து ராகு. எழுதிட்டீங்களா? இன்னொரு டைம் சொல்லட்டுமா? இன்னொரு டைம் சொல்லட்டுமா? கன்னி லக்கணம், 4ல சந்திரன், 5ல வந்து கேது, 6ல வந்து சுக்கிரனும் புதனும், 7ல சூரியன், 8ல குரு, சனி, செவ்வாய், 11ல வந்து ராகு. இந்த ஜாதருக்கு 25 வயசு, 11 மாசம் 7 நாள் என்னமோ 11 நாள் என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, அந்த 4 கணக்குல வச்சுக்க விட்டுக்கலாம்.
18 நாள். திசை வந்து சுக்கிர திசை 9 வருடம் 7 மாதம் 15 நாள். இப்ப நடப்பு செவ்வாய் திசையில செவ்வாய் புத்தி 2026ல 4வது மாசம் 10ஆம் தேதி வரல இருக்குது. இருக்கா? பஸ்ல வரும்போது மறந்துருக்கணும்ல, ஏன் மறக்கல? எந்த கதை பேசினாலும் பிரபஞ்சம் என்னோட டைஅப் போட்டிருக்கிறதுனால எதுவும் அது மறக்காது. ரைட்டா? சரி, இப்ப இந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன்கள் எடுக்கிறதுன்னு ஒரு சொல்லித்தரேன், எடுத்துக்கங்க. இப்ப திருச்செங்கோட்டில் பார்த்தோம்னா 2 மணி நேரம் என்ன கிளாஸ் மாதிரியே எடுக்க சொல்லிட்டாங்க என்ன பேசுறதுக்கு. ஆனா நான் வந்து மற்றவங்களையும் கருதி நான் வந்து 1 மணி 10 நிமிஷம் வரலும் பேசினேன். ஏன்னா சப்ஜெக்ட் தானே கொடுக்குறோம், யார் கொடுத்தா என்ன, ஒரு நல்ல விஷயங்கள் வரும்போது கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். இப்ப வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து உயிர் கொடுத்தவர் யாரு? சந்திரனா? சந்திரன் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாரா? 12 ராசி கட்டத்தைன்னு நினைக்காதீங்க. இந்த உலகம், இந்த பூமி இருக்குல்ல, உலகம் 71% நீர், 29% பூமி இருக்குல்ல, இந்த உலகத்தை வந்து 27 நாளில ஒரு ரவுண்ட் அடிக்கக்கூடிய ஒரு மகா மனிதர் யாருன்னா சந்திர பகவான் தான். அவரு 27 நாளில இந்த உலகத்தையே சுத்தி வராருன்னு எடுத்துக்கணும். அப்ப உலகம் சுற்று வாலிபன் லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் சந்திரசாரம், எழுதிக்கங்க. சந்திரசாரம் எழுதிக்கங்க. அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார். நாள்ல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து, இது சந்திரன் வந்து சுக்கிரசாரத்தில் நிற்கிறார். 5ல் இருக்கக்கூடிய கேது சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறார். 6ல் இருக்கக்கூடிய புதன் ராகு சாரத்தில் இருக்கிறார். சுக்கிரன் வந்து குரு சாரத்தில் இருக்கிறார். 7ல் இருக்கக்கூடிய சூரியன் வந்து சனி சாரத்தில் இருக்கிறார். 8ல் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து கேது சாரத்தில் இருக்கிறார். சனியும் இன்னொருத்தர் இருக்காரு குரு, 2 பேருமே வந்து சுக்கிர சாரத்தில் இருக்காங்க. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து சனி சாரத்தில் இருக்கிறார். கரெக்டுங்களா? சாரம்லாம் கரெக்டா இருக்குது. இப்ப இது பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியணும் பளிச்சுன்னா? இவருக்கு கல்யாண வாழ்க்கை சரியில்லைன்னு ஃபர்ஸ்ட் தெரியுதா? அப்பா சரிப்பட்டு வராதுன்னு வருதா? அம்மாவும் சரிப்பட்டு வராதுன்னு வருதா? பார்த்த உடனே கிரகங்கள் நம்ம கிட்ட பேசணும். பேசினாதான் நம்ம ஜாதகம் சொல்ல முடியும். கிரகங்கள் பேசுகின்றன்னு ஒரு புக்கு இருக்குது, தமிழ்வாணன் எழுதின புக்கு. அதுல எல்லாம் இதெல்லாம் வரும். நம்ம தான் புக்கே படிக்கிறது இல்லையா? பிரபஞ்சம் கொடுத்ததையே தான் நான் 16 புக்கு வந்து அண்ட சராசரங்களை பூராத்தையும் பிடிக்கி 16 புக்குலயே வச்சுட்டேன் நான். சரி, இப்ப பாருங்க, லக்கணம் சந்திரசாரமா? அப்ப ஜாதகர் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாருன்னு ஒரு பலன் சொல்லலாமா? நிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடமா? 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா? அப்பாவுக்கு இவனுக்கு ஆகாதுன்னு சொல்லலாமா? அதுக்கடுத்து காரகர் சூரியனை பார்க்கலாமா? சூரியன் என்ற நட்சத்திராதிபதி 8ல் போய் நின்று நேசமாகி போச்சா? நேசமாகி போச்சா? ஸ்பீடா வாங்க. நேசம். அப்ப சூரியனா தந்தைக்கு காரகர். காரகமும் இவருக்கு வந்து நேசத்துல போய் நிக்குதா? அதுக்கடுத்து 9ஆம் பாவகாதிபதி 6க்கு போயிட்டாரா? அவரு சாரம் கொடுத்து ஒரு 8க்கு போயிட்டாரா குருவே? அப்ப தந்தையினால இவருக்கு பிரயோஜனம் இருக்குதுன்னு எடுக்கலாமா, இல்லைன்னு எடுக்கலாமா? இப்ப 3 ஆராய்ச்சியில் வந்து இல்லைன்னு ஸ்ட்ராங்கா கவுண்டர் சைன் பண்ணி எடுக்கலாமா, எடுக்க முடியாதா? எடுத்தாச்சு. இப்ப 4க்கு அதிபதி எங்க நிக்குது? 8ல நிக்குது. 4 + 6 2 8ல நிக்குது. பையனுக்கு 8வது இடத்துல நிக்குது. 8னா தான் தொட முடியும், 8வது இடத்துல தான் தொட முடியாது. நீ ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுச்சா? இப்ப அந்த குரு வாங்கின சாரம் வந்து சுக்கிரசாரமா? அவர் 6ல் போய் நிக்கிறாரா? இந்த 6, 8, 12 வந்தாவே நமக்கு அது பிரச்சனைகளை கொடுக்கும்னு அர்த்தம். 8க்கு வந்து பரிகாரம் கிடையாது, 6க்கு பரிகாரம் உண்டு, 12க்கு பரிகாரம் உண்டு. எல்லாரும் புரிஞ்சுக்காங்க. பரிகாரம் பண்றதுன்னா 6க்கு இருந்ததுன்னா பரிகாரம் பண்ணுங்க, 12 இருந்தா பரிகாரம் பண்ணுங்க, 8 இருந்தா பரிகாரம் பண்ணாதீங்க. கர்ம வினைகளை மென்னு தின்னு தீர்த்து தான் ஆக வேண்டும். அதனால ஜோதிடம் வந்து நிறைய பேர் வந்து எல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கசாமசானம் எல்லாம் சொல்றாங்க. நம்ம வந்து எந்த கருத்து சொன்னாலும் அது சரிப்பட்டு வராது. நம்மளுடைய கருத்தை மட்டும் சொல்லணுங்கிறது தான் நம்மளுடைய மேஜரான இது. அதனால நம்மளதை மட்டும் நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப அந்த மாதிரி சரியா போச்சுங்களா? இவருக்கு வந்து படிப்பு எப்படி வரும்னு கேட்பாங்க. இப்ப உங்களுடைய ஸ்டைல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் என் ஸ்டைல்ல போய்க்கலாம். உங்களுடைய ஸ்டைல்ல 4ஆம் பாவகம் 8க்கு போயிடுச்சா? 5ஆம் பாவம், அதாவது +2 வரலும் படிக்கக்கூடிய கிரகம் 8க்கு போயிடுச்சு. 5ஆம் இடம் வந்து அதுக்கு மேல படிக்கக்கூடிய கிரகம், அது எங்க போச்சு? அது 8ல போய் நேசம் வாங்கி பாய போட்டு பெட்டு போட்டு படுத்துக்குச்சு. இது உங்களுடைய கணக்குல எடுக்கிறது, அவருக்கு படிப்பு அவுட்டுங்கிறது. என்னுடைய கணக்கு புதனை எடுப்பேன். புதன் 6ல இருந்தா அவருக்கு வந்து அவர் ராகு சாரம் வாங்கியிருக்கிறார். ராகு வந்து பகை வீட்டில் போய் நிற்குது, அது வந்து மாரகஸ்தானத்தில் போய் நிற்குது. நான் அந்த அடியில் வந்து இவர் 9வது 10வதுக்கு மேலே படிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். 10வது ஃபெயில் ஆகிட்டார், அதுக்கு மேலே படிக்கலன்னாரு. சரியா? சரி, இப்போ 10க்கு அதிபதி யாரு? சந்திரன். சாரி,
10க்கு அதிபதி புதன். அவர் என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு? ராகு சாரம் 11 நிற்கிறார். இப்ப சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 2 9 சாரம் வாங்கியிருக்கிறார். இப்ப 2ஆம் இடம் வருமானம். சுக்கிரன் தானே வருமானத்தை கொடுக்கக்கூடியவரு. வாங்கின சாரம் சந்திர சாரம். சந்திரன் 4ல போய் நிற்கிறார். அப்ப சந்திரன் ஓடுகாலி, ஓடிக்கிட்டே இருப்பார். இவர் லக்கணம் உயிரை கொடுத்த ஒரு ஓடுகாலி உயிரை இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு. அப்ப நீ வந்து காலையில இந்த ஊர், மத்தியானம் அந்த ஊர், சாயங்காலம் அந்த ஊர், இப்படி ஒரு வாரத்துக்கு 4-5 ஊர்ல போய் வேலை பார்க்குற மாதிரி வேலை. ஒன்று டிரைவரா இருக்கணும், அல்லது கண்டக்டரா இருக்கணும், அல்லது கட்டட வேலை செய்யணும்னு சொன்னேன். கட்டட வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு அவர். இங்க 3 நாளைக்கு வேலை பார்ப்பார், அங்க 3 நாளைக்கு வேலை பார்ப்பார். 2 சந்திரசாரம் வாங்கியிருந்தாலும், சந்திரன் 2 சாரம் வாங்கியிருந்தாலும் அன்றாட வருமானம் வரக்கூடிய வேலை அவங்களுக்கு இருக்கும். மாச சம்பளம் இவனுக்கு எப்பயுமே கிடைக்காது, அதுக்கு போக மாட்டார். இன்னைக்கு வேலையை பார்த்தோமா, மேடியாருன்னு எனக்கு காசை கொடு, அதுதான் இவருடைய ஜாதகம். ஏன்? 2 சுக்கிரன் சந்திரனுடைய சாரம் வாங்கி 4ஆம் இடம்னா வாகனத்தையும் நம்ம எடுத்துக்கணும். ஏன் வாகனத்தை எடுத்த? டிரைவரா போகணும்னு சொல்லி. ஏன் கட்டடத்தை எடுத்த? 4ஆம் இடம் தானே, வீடு, வாகனம், கட்டடம், காரு எல்லாமே அதுதானே. அப்ப இந்த இதை எடுத்த உடனே அந்த பாயிண்ட் சரியா வரும். இது எப்படி எடுத்திருக்குங்கிறது நீங்க வீட்டுல யோசனை பண்ணி பாருங்க. யோசனை பண்ணோம்னா தான் அது வந்து பலன் என்னன்னு நமக்கு தெரியும். சரியா? இப்ப 5க்கு அதிபதி எங்க நிக்கிறாரு? 8ல நிக்கிறாரு. 7க்கு அதிபதி எங்க நிக்கிறாரு? 8ல நிக்கிறாரு. இப்ப 5 7 கூட்டிடுச்சா? 5 7 கூட்டிடுச்சு. அது 8க்கு அதிபதியோட நிக்குது. இவர் காதல் பண்ணாருன்னா கத்தி சண்டை வருமா, குத்து சண்டை வருமா? வரும். அதுக்கு அடுத்தது அதெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்றேன். இப்ப 2 யாரு? சுக்கிரன் வந்து நின்ற நட்சத்திராதிபதி 8ல போய் நிக்குதா? அதே மாதிரி சந்திரன் வந்து சுக்கிரசாரம் வாங்கியிருக்கிறாரா? இது நீர் கிரகமா? அந்த சுக்கிரன் 6ல நிக்குதா? ஃபுல்லா தண்ணி போடுவார். போதை குறைய தண்ணி போடுறாரு அப்படின்னு. வேலைக்கு போற அன்னைக்கு உத்தமமா போவார். அவரை மாதிரி யாருமே கிடையாது. வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னா காசு முடியறவரெல்லாம் வேலைக்கு போக மாட்டார். இதெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்கன்னு அவங்க சொல்லும் போது என் உடம்பு தான் சிலுக்குது. அப்படின்னு அவங்க சொல்லும் போது, சரி இறைவன் நமக்கு சப்போர்ட் பண்றாரு, நம்ம சொல்றோம், அவங்க சரின்னு சொல்றாங்க. அப்படித்தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். திரும்பவும் சொல்லுங்க. அப்படிதான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இல்ல எப்படி எடுக்கிறங்கிற அந்த மெத்தடு மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்க பாருங்க. கரெக்டுங்களா இல்லையா? இப்ப 2ஆம் இடத்த அதிபதி 6ல நிக்கிறார். சாரம் கொடுத்தவங்க 8ல நிக்கிறார். அப்ப வாயில வந்து கெட்டதை, வாயில பேசுறது, கெட்ட பேச்சு பேசுவேன், வாய்க்குள்ளார அனுப்புற பொருள், கெட்ட பொருள் அனுப்புவேன், அதனால உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அம்மாவையும் பார்க்க மாட்டாரு, அப்பனையும் பார்க்க மாட்டாரு, கெட்ட பேச்சு பேசி அக்கம் பக்கத்துறவங்க எல்லாம் காதை மூடிக்கணும்னு சொன்னேன். என்னையா நீ நேர்ல வந்து பார்த்தா கூட இப்படி சொல்ல முடியாதியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பெருமைக்கு நான் சொல்லல, நடந்ததை சொல்றேன் நான். நீங்க அதை சொல்றது ஹானஸ்டா காலர் தூக்கி விட்டுட்டே சொல்லுவேன் நான். இப்ப இந்த பையனுக்கு அது மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, கல்யாணம் பண்ணி வச்சா தெரிஞ்சிருவானான்னு கேட்டாங்க. நீங்களாம் ஒண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம், அவரே வந்து ஒரு குட்டி போட்ட ஒரு அம்மாவோட கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துவாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏங்க குட்டி இல்லாத ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்ததுன்னா பரவாயில்லைங்களே அப்படின்னாங்க. நீங்க இல்ல, எங்க அம்மாவும் அப்படிதான் நினைக்கும், எங்க சம்சாரமும் அப்படிதான் நினைக்கும். இவன் விதி அப்படி வர வாங்கிட்டு வந்திருக்கிறான். இவன் வந்து டைவர்ஸ் ஆன பொண்ணை கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறது, அடுத்த முன்னாடி இழுத்துட்டு வந்து தான் குடி நடத்துவாரு. ஏன்னா 7ஆம் அதிபதி வந்து 8ல போய் நிக்கிறதுல குற்றம் உள்ள பெண்ணை தானே இவர் கல்யாணம் பண்ணணும். சுக்கரசாரம் சுக்கரன் 6ல நிக்குதா? இப்ப 7 6 சம்பந்தம் வருதா? 8 சம்பந்தம் வருதா? 7ஆம் இடம் தொட்டா 6ஆம் இடமும் சேக்கடிக்குது, 8ஆம் இடமும் சேக்கடிக்குதா இல்லையா? அப்ப 6 8க்கு இடையில தானே 7ஆம் இடம் போய் மாட்டிட்டு நிக்குது. அங்க நேசகரம் வேற, சனி ஒண்ணு இருக்குதா? எந்த கிரகம் இதுல வக்கரம் வேற வாங்கலையா? அப்ப பலன் முழு பலனும் முழுமையா அவருக்கு வந்து உள்ளார இறங்குதா? லாஜி கூட சொன்னாதானே அவங்க பிரியும். அப்புறம் மெட்ராஸ்ல இருந்து அப்புறம் கார் போட்டுட்டு வந்து பார்த்துட்டு நாகர்கோயில வந்து லாட்ஜில் ரூம் போட்டு தங்கி மறாவது நாள் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. நீ பாத்ரூம் போகும்போது ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு போ, லைட்டை போடு, அந்த உள்ளார வந்து ஏதாவது இருக்குதான்னு குச்சியில் ஒரு கிளறி விட்டு அப்புறம் உட்காரியா, பாம்பு ஜன்னல் வழியா உன்னை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குமியான்னு சொன்னேன். என்னப்பா சொல்லுங்க? நான் ரூம் போட்ட காசும் டிராவல் வந்த காசும் அத்தனை மழப்ப எனக்கு போயிடுச்சுங்க அந்த ஒரே பாயிண்ட்லன்ட்டார் அவரு. அதே மாதிரி படுத்திருந்துருக்குது. எல்லாம் சொல்லணும், ஒன்னொன்னு சொல்லணும். அதான் ஒரு நாள் நம்ம இது பண்ணோம்னா அதுலலாம் சொல்லலாம். இதுல வந்து எல்லாரும் பேசணும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க தான் வராங்க. தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மளும் வாய்ப்பு கொடுக்கணும். சரி, இப்ப அவர் வந்து அதே மாதிரி ஜன்னல் வழியா எட்டி பக்கம் பார்க்கணும். இதே மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. நீங்க சொன்ன மாதிரி குச்சி எடுத்து லைட் போட்டுட்டு தான் நான் போறேன்.
ஆனா ஒரு நாள் நீங்க சொன்ன மாதிரி அந்த இதுக்குள்ளார வந்து சுருண்டு இருக்குது, மேல மட்டும் தலையை தூக்கிட்டு இருந்திருக்குது. இவர் பார்த்ததுனால அதை அடிச்சு தூக்கி போட்டுட்டு அப்புறம் மேல பாத்ரூம் போயிட்டு வந்திருக்கிறார். அந்த தலை மட்டும் தெரியறது எப்படி தெரியும்? நம்ம உத்து பார்த்தா தானே தெரியும். இப்ப அவருக்கு வந்து நான் இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன். அப்ப அவருக்கு நல்ல நேரம் இருக்கிறனால ஜாதகம் பார்த்தார், பார்த்ததுனால சொன்னதுனால இனி அவர் எச்சரிக்கையா இருப்பார். நல்ல நேரம் இல்லைன்னா அவர் என்னை பார்க்க மாட்டார், நான் சொல்ல மாட்டேன், அவரு கொத்துப்பட்டு எங்கேயாவது போய் கிடப்பார். இதுதான் விதியினுடைய பயன். விதியிலையும் பாஸ் ஆகுறது நமக்கு இருக்கணும். இப்ப பிரபஞ்சத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பிறக்கும் போது வான்மண்டலத்தை போட்டா பிடிச்சிக்கங்க. அதுதான் ஜாதகம். கடைசி காலம் வரல அதுதான் நடக்கும். நடத்துறது யாருன்னா சந்திர பகவான் வந்து அவர் தான் திசாபுத்தி காலங்கள்ல அந்த பலனை வந்து கொடுப்பாரு. இப்ப அதுக்கு சில இது சொல்றேன். 8க்கு அதிபதி 5க்கு அதிபதி சாரம் வாங்கினா இவர் வாழ்க்கையில கோர்ட்ல ஜெயிச்சிருவாருன்னு நீங்க எழுதி வச்சிருங்க. ஏன்னாங்க இந்த கேமராவில் எடுத்தோம்ல அந்த போட்டோவில் அதுதான் இருக்குது. 6க்குரிய வந்து 5க்குரிய சாரம் வாங்கினா நோய் குணமாயிடுன்னு எடுத்துக்காங்க. அது எந்த வயசா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வரப்போகுதுன்னு அர்த்தம், அதுல கிளியர் ஆக போகுதுன்னு அர்த்தம். ரெண்டுமே அதுல இருக்குது. ரைட்டுங்களா? 7க்கு அதிபதி 5க்கு அதிபதி சாரம் வாங்கினா நல்ல அருமையான ஒரு மனைவி வரும், திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. எதை கேட்டாலும் சரி. எனக்கெல்லாம் இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் நான் வந்து பார்த்த உடனே சொல்லிவிடுவேன். ஏன்னா 8க்கு அதிபதி 5க்கு அதிபதி சாரம் வாங்கியிருக்குது, இன்சூரன்ஸ் போட்டு காசு வந்துடும், நீயே வாங்கி சாப்பிட்டு போகலாம். 8க்கு அதிபதி 6க்கு அதிபதி சாரம் வாங்கினா நீ இன்சூரன்ஸ் போட்டுனா செத்து போயிடும், உன் காசு உன் பிள்ளை குட்டி பேர பிள்ளைங்க தான் வாங்கி சாப்பிடும். இதெல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன் நான். அப்ப இதை சொல்லலாம். இப்ப இந்த ஜாதகத்துக்கு இவருக்கு திருமண வாழ்க்கை எப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன்னா, 7 8 கூட்டு ஒரு குழந்தை உள்ள அம்மாவை கூட்டிட்டு வரங்கும் போது இவர் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும் இல்ல. 3க்கு அதிபதி என்ன ஆச்சு? செவ்வாய் 8ல சாரம் கொடுத்தவர் கேதா, பம்பு ரிப்பேர்னு எடுத்துக்கணும். சொல்லுங்க சார், இதெல்லாம் சொல்லுங்க, கரெக்டா வரும். நான் எடுத்து ஜெயிச்சதுனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். நான் தப்பு ஆச்சுன்னா நான் சொல்லி தந்து உங்களை வந்து மாட்டி விட மாட்டேன். நான் 3ஆம் பாவகாதிபதி கேது சாரம் வாங்கக்கூடாது. சேலத்துல இருந்து வந்தாங்க, சைக்கிள்ல சென்னைக்கு போயிட்டு வந்தாரா அவரு. இளம்பிள்ளையில இருந்து சைக்கிள்ல சென்னைக்கு போயிட்டு வந்திருக்கிறார். அவ்வளவு பெரிய ஜோசியர்கிட்ட நான் பார்த்திருப்பேன். நீ ஒரு ஆள் தான் என் பையனுக்கு இந்த ரிப்பேரை சொல்லியிருக்கிற அப்படின்னாரு. கரெக்டா அவங்க பையனுக்கு அது இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து ஒத்துக்கிட்டு போனார். அது மாதிரி நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப வந்து 8ல செவ்வாய் நிக்குதா, திசை நடக்குதா, கேது சாரமா, கேது மருந்து மாத்திரைக்கு சொந்தக்காரனா, இப்போ வயிற்றுல மருந்து இருந்து போய் எடுத்துட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். 22 நாளைக்கு முன்னாடி என்ன குழல் வச்சு என்ன தொக்கு தொக்கு போய் எடுத்துட்டு வந்தான்னு சொல்லி சொன்னாங்க. அவருக்கு மருந்து வச்சு எடுத்ததை எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்குது? வயிற்றுல மருந்து இருக்கு. 8 8 8 8ன்னு வந்து 5ஆம் இடத்துல போய் டக்குன்னு உக்காந்துக்குச்சு. அப்ப செவ்வாயினுடைய இதுவும் மருந்து மாத்திரை தான், கேதுவும் வந்து மருந்து மாத்திரை தான். அப்ப வயிற்றுல மருந்து இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு எடுத்தாச்சு. அந்த மருந்து வச்சதுனாலதான் பையன் இப்படி குணாதிசயம்லாம் இருக்குதா அப்படின்னு அவங்களுடைய கேள்வி. இதுக்கு என்ன பரிகாரம்னு சொன்னாங்க. நான் பரிகாரம் வந்து மோஸ்ட்லி சொல்ல மாட்டேன். சிலருக்கு வந்து பரிகாரம் சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்னா, கால நேரம் சுருதி யுக்தி ஞானத்தை பயன்படுத்தி தான் ஜோதிடம் சொல்லுமே. முரட்டத்தனமா ஜோதிடம் இப்படின்னா ஆணைக்கு ஆரம் குதிரைக்கு குரம்னு போகக்கூடாது. சில இதுல வந்து பிளெக்சிபிளா வளைஞ்சுதான் பொய்யாகணும். மகாவிஷ்ணுவே சுதர்சன சக்கரத்தை வஞ்சிட்டு ஓடி ஒண்டுனாரா, அர்ஜுனா உன் அம்புலியா வந்து சாக மாட்டான், ஏன் சுதர்சன சக்கரத்தை நீ அந்தாண்ட ஓடணும் இந்தாண்ட ஓடணும்னு சொல்லிட்டு போகும்போது ஒன்னதாண்டா முடிக்கணும், அவன் அர்ஜுன் கடந்துட்டு போறான், நான் அப்புறம் அவனை பார்த்துக்கிறேன்ட்டு இவர்கிட்ட வந்து இங்கேயே அவன் மாட்டிட்டு செத்து போயிடுவான். அது மாதிரி நம்மளுடைய இப்ப என்ன சொன்ன, இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன், மருந்து வந்து பரிகாரம். இப்ப வந்து செவ்வாய் வந்து 8ல நிக்குது, கெடு பலனை கொடுப்பதற்காக நிக்கிறாரு. வாங்கின சாரம் பாம்பு சாரம், சாரநாதனுக்கு தான் நீங்க வந்து பரிகாரம் பண்ணணும். அப்ப பாம்பாளம்மன் கோயில் அல்லது புற்றுக்கண் மாரியம்மன், பாம்பே ஆபரணமா கொண்ட அம்பாளுக்கு ஒரு சேவல் அறுத்து, மேரசத்துல தானே சேவல் உள்ள கொடியோன்னு செவ்வாய் இருக்கிறான், சேவல் அறுத்து பொங்கல் வச்சுட்டு வந்தீங்கன்னா, ரத்தத்தை அங்க தெளிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா இவனுக்கு ரத்த காயம் ஏற்படாது அப்படின்னு சொன்ன உடனே அப்பாடா இன்னார வரல எனக்கு கழிச்சு இப்பதான் ஒரு நல்ல பலன்களை சொல்லியிருக்குன்னு அந்த தாய் தந்தையர்கள் சந்தோஷமா வெளியில போறாங்க. பரிகாரம் ஜெயிக்குது ஜெயிக்கல வேற, மனசுல வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். இதனால வேற என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னாங்க. இன்னும் வந்து அதாவது 4வது மாசம் 10ஆம் தேதி வரல அவருக்கு செவ்வாயினுடைய புத்தி நடக்குது. இப்ப அதுல வந்து 10 நாள், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 நாள் 12 நாள்னு வச்சுக்கோங்களேன். 22 நாளைக்குள்ளார இவர் கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு எல்லா சிக்கலையும் ஏற்படுத்திட்டு வருவாரு. இவர் யார் வீட்டுக்குள்ளார வராரோ அந்த பிரச்சனை அவங்க வீட்டுக்குள்ளார பூந்துக்கும்.
யார் இவர் வந்து துரத்தி விடுறாங்களோ அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இப்ப இவர் யாரையும் எந்த வீட்லயும் அண்டை வைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். எங்க போனாலும் அக்கா வீட்டுக்கு போனாலும் அண்டை வைக்க மாட்டேங்கிறாங்க, அண்ணன் வீட்டுக்கு போனாலும் அண்டை வைக்க மாட்டேங்கிறாங்க, யார் வீட்டுக்குமே அண்டை வைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து இவன் தண்ணி போட்டு ரோட்லயே படுக்கிறான், ஒயின் ஷாப்லயே படுத்துட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இதுல வந்து சந்தேக கேஸ்ல போலீஸ்ல பிடிச்சிட்டு போய் அவனை விசாரணை பண்றதுக்கு உண்டான நேரங்களும் இப்போதைக்கு இருக்குது. 8னா சாதாரணம் கிடையாது, கடுமையானது. நான் திசை புத்தி அவர் அங்கேயே நிற்கிறார். இவருக்கு 5ஆம் இடத்துல போய் நிக்குது, புத்தி ஸ்தானத்துல போய் நிக்குது. புத்தி வந்து இவருக்கு சரியானபடி செயல்படல, ஆக்டிவேட் ஆகல. கெடுதல தான். எங்க போகக்கூடாதோ அங்க போகணும்னு சொல்லுது, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யணும்னு சொல்லுது. தண்ணியை போட்டுக்கிட்டு ஒரு 4 வீட்டுக்கு அந்தாண்ட போய் ஒரு வீட்டுல ஒரு பொண்ணை வந்து உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், நீங்க கொடுக்குறீங்களா அல்லது நான் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கட்டுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறான். அவங்க வந்து நல்லவங்களா இருக்கிறதுனால இவங்க வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லி நான் என் பையனை கண்டிஷன் பண்ணிக்கிறேன்னு விட்டுட்டாங்க. அவங்க நல்லவங்களா இல்லைன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்ப இருக்கிற சட்டமெல்லாம் வந்து பெண்ணை வந்து சுரண்டுனாவே 20 வருஷம் போட்டுறானுங்க. எங்க தான் ஜெயில் கட்டி வச்சிருக்கானுன்னு தெரியல. அவ்வளவு நாள்லாம் போடக்கூடாது, 12 வருஷம் 10 வருஷம் கூட நிறுத்திடணும். அவ்வளவு நாள் போட்டா ஜெயில் தான், சிறை தான் வந்து நிறைஞ்சிக்கிட்டு இருக்கும். சரி, அந்த டாபிக் அது அவங்களுடைய வேலை படிப்பு என்ன சொல்லணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், ரைட்டா? இப்ப இந்த ஜாதகருக்கு வந்து நல்ல ஜாதகமா கெட்ட ஜாதகமானு பார்த்த உடனே பழச்சுன்னு எல்லாமே நம்ம குறிக்காட்டிடுச்சா? அப்ப வேலைக்கு போவாரா? போவார். 2, 6, 10 ஒரு திரிகோணம், சரிங்களா? 2, 6, 10 ஒரு திரிகோணம். லக்னாதிபதி கூட 6 இருக்கிறாரா? இருக்கிறாரு. இப்ப வந்து 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர், 8க்கு அதிபதி இது ராகு சாரம் வாங்கியிருக்கிறாரா? ராகு வந்து 11ஆம் இடத்துல இருக்காரா? ராகு கிளாக் வைஸ்ல பயணம் பண்ணுவாரா, ஆன்டி கிளாக்ல பண்ணுவாரா? அப்ப இவரு நேர்மறை செயல்பாடுகள் இருக்குமா, எதிர்மறை செயல்பாடுகள்? அப்ப இவர் வந்து எங்க போகக்கூடாது அங்க போவாரா? எதை செய்யக்கூடாது அதை செய்வாரா? அதனால வழக்குகள்ல மாட்டுவாரா? ராகு கேதுன்னா லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர், லக்னாதிபதிக்கு உயிர் கொடுத்தவர் ராகு கேது இருந்தா கொஞ்ச நாளைக்காவது மறைஞ்சு வாழணும், ஒளிஞ்சு வாழணுங்கிறது அவருடைய விதி. ராகு சாரம் கேது சாரம் வாங்கி இருந்தா அந்த ராகு கேதுகள் ஆன்டி கிளாக் வைஸா பயணங்கள் பண்ணுவாங்க. காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல உச்சம் படக்கூடிய ராகு 8ஆம் இடத்து வேலையை அந்த ஆளுக்கு கொடுத்தே தீருவாரு. இவருக்கு இல்ல, நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ராகு சாரம் வாங்கியிருந்தாலும் கட்டாயமா ஒரு நாளைக்கு மறைஞ்சு வாழணும், ஒளிஞ்சு வாழணும். ஜோதிடம்னா உள்ளார பூந்து அலசி அப்படியே எடுத்துக்கிட்டு வரும். நம்ம வெங்காயம்லாம் சருவெல்லாம் நீக்கி எடுத்துட்டு வரோம்ல, அது மாதிரி எடுத்துட்டு வரணும். எதை இறைவன் எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு, எடுத்திருக்கிறேன், தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன். வாழ்க நலமுடன், நல்வாழ்த்துக்கள். இந்த அரிய வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.